ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல பர்ஃபெக்டாக வரும். இதே மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபிக்காக மிக்ஸி ஜாரில் நான் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. அதனால இது டைஜஷனுக்காக இருக்கட்டும், ஃபைபர் இருக்கிறனால கான்ஸ்டிபேஷனுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அயனும் பி விட்டமின்ஸும் இருக்குது. இது கூட நம்ம சேர்த்திருக்கிற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து. உளுந்தில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. அதனால் இது நம்மளோட டைஜஷனுக்காக இருக்கட்டும், இல்லை எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அயன், கால்சியம், மெக்னீஷியம் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்குமே ப்ரமோட் பண்ணும். பிபி, கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்திருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடலைப்பருப்புலேயும் அதிகப்படியான ஃபைபர், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்தாம இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போவுமே இந்த பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சு தான் அரைப்போம் இல்லையா? ஊற வைக்க நம்ம மறந்துட்டோம். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் அதே டம்ளருக்கு 1 டம்ளர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான், குவேக்கர் ஓட்ஸ். உங்ககிட்ட ரோல்டு ஓட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்தாம இந்த ஓட்ஸை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பவுட்ரு போல். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்காக இருக்கட்டும், பிளட் சுகரை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு சேர்த்தி ஆரம்பத்தில் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி திரும்பவும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த பருப்பு வகை எல்லாத்தையுமே நம்ம ஊற வைக்காமல் செஞ்சுருக்கறனால ஓரளவுக்கு ஊறி நல்லா புளிக்கிறதுக்கு வைக்கணும். ஸோ இதை கொஞ்சம் கையை வச்சு நல்லா கலந்துட்டுக்கிட்டோம் அப்படின்னா புளிக்கிறதுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடுவோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். கூடவே சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட 2 கீத்தல் போட்ட 3 பச்சை மிளகா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். இது கூட 3 நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயமும் மிதமான சூட்லேயே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக பேபி பிங்க் ஆகிற அளவுக்கு வதங்கிட்டு வந்த உடனே ஒரு 6 பல்லு பூண்டை நல்லா தட்டி சேர்த்திக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கினது போல் எடுத்துட்டு 4 நார்மல் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு ஆரம்பத்தில் தக்காளி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதை நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்து சாஃப்டாகி வரும். அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்துட்டுடணும். இது கூட இப்போ தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக பீன்ஸ், அவரைக்காய், கேரட் இது 3த்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அந்த காய் சேர்த்திக்கலாம். இதையும் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்தி இருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்துட்டுட்டு காய் வேகிறதுக்கு மட்டும் அளவாக நான் இப்போ தண்ணி சேர்த்திக்கிறேன். ஸோ காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கிங்க. ஏன்னா இந்த 3 காயுமே சீக்கிரமாக வெந்து வந்துடும். மூடி வச்சு காயை வேகிறதுக்கு விட்டுட்டு ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கெட்டி இல்லாமல் நல்லா கலஞ்சி எடுத்துக்கணும்.
டைரெக்டாக கடலை மாவு குழம்புல சேர்த்தினோம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்குங்கிறனால தண்ணியோட சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா டேஸ்ட் பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஒரு முறை கொதி வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவுமே குழம்புல சேர்த்தி ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டோம்னா ஒரு 2 to 3 செகண்ட்லேயே குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடும். மூடி வச்சு குழம்ப ஒரு குதி விட்டு எடுத்துருவோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசைக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஊறி நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம நார்மலாக இந்த தானியம் பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா ஒரு 3-4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ நம்ம ஊற வச்சு இதை செஞ்சுருக்கறனால நம்ம இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு பச்சை மிளகா, இது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கை நிறைச்ச வெங்காயம் நல்லா நுணுக்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது லைட்டாக ஒரு பிங்க் கலராட்டம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குனாவே போதும். கோல்டன் ப்ரௌன் கலராட்டம் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை மாவுக்குள்ளே போட்டு இதை நல்லா மாவோட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு புரோட்டீன் ரிச்சான தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அரிசியே சேர்த்தாம நம்ம எப்படி நல்லா மொறுமொறுன்னு நல்ல சூப்பராக டேஸ்டியாக தோசை போடுறதுன்னு பார்த்துடலாம். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு சேர்த்தி நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப தொன்னமாக ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி தோசையை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த தோசை அரிசி சேர்த்தாமல் செஞ்சுருக்கறனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்கள தாராளமாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த தோசையை நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிற காய் குருமாவோட தான் சாப்பிட போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஓட்ஸ் தோசை. நம்ம சேனலில் ஓட்ஸ்லேயே தோசை, இட்லியில் நிறைய விதமாக செஞ்சு போட்டிருக்கோம். ஓட்ஸில் கஞ்சியுமே ரெடி பண்ணியிருக்கோம். இது போல் அரிசி சேர்த்தாத ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க தாராளமாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பர்ஃபெக்டாக வரும்.